பதப்படுத்தப்பட்ட உணவுகளால நம்ம உடம்புக்கு என்னென்ன தீங்கு வரும், அதிலிருந்து எப்படி வெளியே வரலான்னு பார்க்கலாம். பதப்படுத்தப்பட்ட உணவுகள்ல அதிக அளவு சர்க்கரை, உப்பு மற்றும் கெட்ட கொழுப்புகள் இருக்கிறதால இது இதய நோய், டைப் 2 நீரிழிவு மற்றும் சில வகையான புற்றுநோய்கள் வருவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கும். மேலும் இந்த உணவுகள்ல நார்ச்சத்து மற்றும் ஊட்டச்சத்துக்கள் குறைவா இருக்கிறதால உடல் எடையை அதிகரிக்க செய்யும். இந்த உணவுகளை தவிர்க்க சில வழிகள் இருக்கு. பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகள் போன்ற முழு உணவுகளை சாப்பிட முயற்சி செய்யலாம். கடைகளில் பொருட்கள் வாங்கும்போது லேபிள்களை படித்து அதிக சர்க்கரை, உப்பு மற்றும் கொழுப்பு உள்ள உணவுகளை தவிர்க்கலாம். வீட்டில் சமைக்கும் போது பதப்படுத்தப்பட்ட பொருட்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக புதிய பொருட்களை பயன்படுத்தலாம். இந்த மாற்றங்களை செய்வது கடினமாக இருந்தால் சிறிய மாற்றங்களுடன் தொடங்கலாம். உதாரணமாக, இனிப்பு பானங்களுக்கு பதிலாக தண்ணீர் குடிக்கலாம் அல்லது சிப்ஸ் மற்றும் மிட்டாய்களுக்கு பதிலாக பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிடலாம். இது போல இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா ஃபிட்னஸ் பை லோகோ சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஆரோக்கியம் சம்பந்தமா வேற ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு உதவ தயாரா இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.